எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் செய்திக்கான வார்த்தை வெளிப்படுத்தல் 3:20. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஆமேன். வாசற்படியிலே நின்று தட்டுவது வேறு யாரும் அல்ல, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவருடைய சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவர் உள்ளே பிரவேசித்து நம்மோடு போஜனம் பண்ணுவார். இது எத்தனை பெரிய சிலாக்கியம்! பொதுவாக வீட்டிற்கு யாராவது வந்தால் யோசித்து பாருங்கள், பெரும்பாலான நேரத்தை நாம் வீண் கதைகள் பேசியே கழிக்கிறோம். ஆனால் இயேசு பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்றவர் அப்படியே எம்மை பிரயோஜனமான வழிகளிலே நடத்துவார். அது மாத்திரமல்ல, பொதுவாக எல்லா வீடுகளிலுமே குறைவுகள் இருக்கத்தான் செய்யும். நம் இயேசு கிறிஸ்து நமக்கு எல்லாமுமாய் எல்லாருமாய் இருக்கிறார். அவர் நிறைவானவர். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம் என்ற வார்த்தையின்படி இயேசு பிரவேசிக்க நாம் கதவை திறந்து கொடுப்போமானால் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஒரு வாலிபன் தன் மனைவியை இழந்து விடுகிறான். அவனுக்கு தற்போது இருக்கும் ஒரே பிடிப்பு அவனது 5 வயது மகன். மனைவி மீது வைத்திருந்த அன்பையும் அவளை இழந்ததால் ஏற்பட்ட துயரத்தையும் சேர்த்து தன் மகனை அளவுக்கு அதிகமாக அந்த வாலிபன் நேசிக்கிறான். ஒரு முறை வேலை நிமித்தமாக அவன் வெளியூர் செல்கிறான். அந்த சமயம் பார்த்து கொள்ளையர்கள் வந்து அவனது கிராமம் முழுவதையும் எரித்துவிட்டு அவனது மகனை தூக்கி சென்று விடுகின்றனர். ஊர் திரும்பிய வாலிபனோ சாம்பல் காடாகி கிடக்கும் கிராமத்தை பார்த்து துடித்து போகிறான். தன் வீட்டருகே அடையாளம் காண முடியாதபடி கருகி போய் கிடந்த உடல்களோடு ஒரு சிறு பிள்ளையின் உடலையும் பார்த்தவுடன் அவனுக்கு நெஞ்சே வெடித்து விடும் போல் ஆகிறது. அது தன்னுடைய மகன் என்றே தீர்மானம் பண்ணி, ஐயோ மகனே, என்னை விட்டு நீயும் போய்விட்டாயா, இனி நான் வாழ்ந்துதான் என்ன பயன் என்று நெஞ்சில் அடித்துக்கொண்டு ஓலமிடுகிறான். வேலை நேரத்தின் போதும் தூங்கும் போதும் சாப்பிடும் போதும் மகனின் போட்டோவை எப்போதுமே சேர்த்து அழைத்து கொண்டபடி இருக்கிறான். மகனின் நினைவு மட்டுமே அவனுக்குள், மற்றபடி வெறும் நடைப்பணமாகவே நாட்களை நகர்த்துகிறான். யாருடனும் எந்த தொடர்பும் இல்லை. மாதங்கள் ஓடுகின்றன. ஒரு நாள் இரவு அவன் வீட்டு கதவு தட்டப்படுகிறது. கதவை திறக்க எத்தனிக்கும் போது வெளியில் இருந்து ஒரு சிறுவனின் குரல் பாசம் பொங்க அழைக்கிறது. அப்பா, சீக்கிரம் வந்து கதவை திறவுங்கள். வீட்டை கொளுத்திவிட்டு என்னை கொள்ளையர்கள் தூக்கி சென்றார்கள். அவர்களிடமிருந்து எப்படியோ தப்பிய நான் வழி தெரியாமல் அலைந்து இதுதான் நம் வீடு என்று இன்றுதான் கண்டடைந்தேன் என்றான். வீட்டுக்குள் இருந்த தந்தை, யாரது? என் துன்பத்தை அறிந்து கொண்டு என்னோடு கேலி செய்து விளையாடுகிறாயா? என் மகன் என்றைக்கோ இறந்து விட்டான். நீ யார் என்று எனக்கு தெரியாது, இங்கிருந்து போய்விடு என்று அழுது கொண்டே சீறுகிறான். தேம்பி அழுதபடி ஓயாமல் வெகு நேரம் கதவை தட்டி சோர்ந்து விட்டு அந்த சிறுவன், ஆம், நிஜமாகவே இவனுடைய மகன் அங்கிருந்து கிளம்பி போய்விடுகிறான். அதற்கு பிறகு அந்த தந்தையும் மகனும் ஒருபோதும் சந்தித்துக் கொள்ளவே இல்லை. எனக்கு அன்பானவர்களே, சில வேளைகளில் நாமும் இந்த வாலிபனை போல எதையோ ஒன்றை உண்மை என நினைத்து அதையே ரொம்பவும் பிடித்து தொங்கிக் கொண்டிருந்தோம் என்றால் உண்மையே நேரில் வந்து நம் வீட்டு கதவை தட்டினாலும் திறக்க மாட்டோம். இந்த வாலிபன் கதவை திறந்திருந்தால் அவன் இழந்து போயிருந்த சந்தோஷம், சமாதானம், நிம்மதி இவையெல்லாம் அவனுக்கு திரும்ப கிடைத்திருக்கும். இப்படித்தான் இன்று நம் இயேசு எங்களுடைய கதவை தட்டிக்கொண்டே இருக்கிறார். அந்த மகன் ஏமாற்றத்துடன் திரும்பி போன போது எவ்வளவு துக்கப்பட்டு கொண்டு போயிருப்பான். இயேசுவும் இவ்வாறு திரும்பி போகிற நிலைமையை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். எனவே இல்ல கதவை மாத்திரமல்ல, உள்ள கதவையும் அவருக்காக திறந்து கொடுத்து இப்போது நாங்கள் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாள் வார்த்தைக்காக உமக்கு சோத்திரமப்பா. வாசற்படியிலே நின்று நீர் தட்டுகிற சத்தத்தை கேட்டு உமக்காக கதவை திறக்கும் ஆயத்தத்தோடு எப்போதும் நாம் இருக்க கிருபை தாங்கப்பா. நீங்க வந்து குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குங்கப்பா. இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.